அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயத்திற்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயத்திற்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி தனக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது என்று சகாயம் தரப்பு விளக்கம் அளித்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஆனந்த், இது குறித்தான தகவல்கள். வணக்கம். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயத்திற்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விருப்பு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயம் தாக்கல் செய்த மனுவில் மதுரை மாவட்ட ஆட்சியராக பணிபுரிந்த போது கிரானைட் முறைகேடு விசாரிக்க தன்னை ஆணையராக உயர்நீதிமன்றம் நியமித்ததாகவும் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் விசாரணை நடத்தியதில் சட்டவிரோதமாக கிரானைட் கற்கள் வெட்டி எடுத்ததில் அரசுக்கு 1,11,000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டதாக உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்ததாகவும் தெரிவித்தார். இந்த அறிக்கையின் அடிப்படையில் மதுரை சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் உள்ளதாகவும் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் 2014ஆம் ஆண்டு முதல் தனக்கு வழங்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு 2023ஆம் ஆண்டு விலக்கிக் கொள்ளப்பட்டதாகவும் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டதால் கிரானைட் முறைகேடு வழக்கில் சாட்சியாக சேர்க்கப்பட்டுள்ள தன்னால் நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க இயலவில்லை எனவும் தெரிவித்திருந்தார். அச்சுறுத்தல்கள் தொடர்வதால் பாதுகாப்பு தொடர்ந்து வழங்க கோரி கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி அளித்த விண்ணப்பத்தை பரிசீலித்து மீண்டும் பாதுகாப்பு வழங்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்திரையின் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்த பொழுது சகாயம் தரப்பில் எந்தவித முன் அறிவிப்புமின்றி தனக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது, எனவே மீண்டும் தனக்கு பாதுகாப்பு வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் தெரிவித்து வாதிடப்பட்டது. தமிழக அரசு தரப்பில் பாதுகாப்பு வழங்க கோரி மனு தற்பொழுது மறு ஆய்வு குழுவின் பரிசீலனையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி கிரானைட் முறைகேடு தொடர்பான வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக செல்லும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயத்திற்கு குறைந்தது ஒரு துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்பாவது வழங்க வேண்டும், எனவே காவல்துறை DGP உடனடியாக போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் மனுதாரர் மனுவை பரிசீலித்து போலீஸ் பாதுகாப்பு வழங்குவது தொடர்பாக உரிய உத்தரவை மறு ஆய்வு குழு பிறப்பிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வழக்கை நீதிபதி முடித்து வைத்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.